அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் இந்தியாஸ் எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றில் இந்தியாவின் வெளிப்புற புலனாய்வு நிறுவனம் எது? இப்ப என்ஐஏ அப்படின்னா டெரரிசம் ரிலேட்டடா, சிபிஐனா கரப்ஷன் ரிலேட்டடா, ஐபிங்கிறது இன்டர்னல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, எக்ஸ்டர்னல் அப்படின்னா ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் இவங்க தான். சரியா? ஸோ இவங்களுக்கு புது ஹெட்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. பராக் ஜெயின் அப்படிங்கிறவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? அந்த பின்னணியில தான் பார்க்குறோம். பராக் ஜெயின், ஹெட் ஆஃப் ரா. ஓகேவா? அடுத்தது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் பிகேம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு வோட் த்ரூ மொபைல் ஆப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவில் மொபைல் செயலி மூலம் வாக்களித்த முதல் மாநிலம் எது? அதாவது பீகார்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு லோக்கல் பாடி எலக்ஷன்ஸ் நடந்திருக்கு. அங்க மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணி பெண்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் ஆப் மூலியமா வோட் போடக்கூடிய வசதிய வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? ஸோ அதன் மூலியமா இந்தியாவிலேயே முதல்ல இந்த மொபைல் ஆப் மூலியமா வோட்டிங் நடைமுறையை செயல்படுத்தின மாநிலம் யாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பீகார் வந்திருக்காங்க. இதான் நம்மளோட ஃபியூச்சரா இருக்கும். ஓகேங்களா? மொபைல் ஆப் மூலியமா வோட் போடுறது தான் இந்தியாவோட ஃபியூச்சரா இருக்கும். ஃபர்ஸ்ட் செயல்படுத்தினது யாருன்னா பீகார். சரியா? ஸோ அந்த ஆப்ப டிசைன் பண்ணது யாருன்னா சிடாக், சென்டர் ஃபார் டெவலப்மென்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங். அவங்க தான் இந்த ஆப்ப டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஆப் நேம் என்னன்னா ஸ்டேட் எலக்ஷன் கமிஷன் ஆஃப் பீகார் அப்படின்னு சொல்லி வரும். சரியா? அடுத்தது. ஹூ அமாங் த ஃபாலோயிங் காஸ்ட் த கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் வோட்? பின்வருவனவற்றில் நாட்டின் முதல் மின்னணு வாக்குப்பதிவை யார் செய்தார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ மொபைல் ஆப் மூலியமா பீகார்ல வோட்டிங் நடந்திருக்கு. அந்த முதல்ல மொபைல் ஆப் மூலியமா ஓட்டு போட்டது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பீபா குமாரி அப்படிங்கிற ஒரு மூத்த ஒரு வயசான பாட்டி. சரியா? ஸோ பீபா குமாரி. அடுத்தது. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். டர்மரிக் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கோல்டன் ஸ்பைஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. மஞ்சள் தங்க மசாலா என்றும் அழைக்கப்படுகிறது. கரெக்ட் தான். கோல்டன் ஸ்பைஸ் அப்படின்னா நம்ம டர்மரிக்க தான் சொல்லுவோம். நேஷனல் டர்மரிக் போர்ட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் நிசாமாபாத், தெலுங்கானா அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. தேசிய மஞ்சள் வாரியம் தெலுங்கானாவின் நிசாமாபாத்தில் நிறுவப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. 2மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். பல்லே கங்கா ரெட்டி அப்படிங்கிறவர் தான் அதனுடைய முதல் தலைவராக வந்திருக்கார். சரியா? பல்லே கங்கா ரெட்டி. ஓகேவா? இதான் நேஷனல் டர்மரிக் போர்டோட ஃபர்ஸ்ட் சேர்பர்சன். லாஸ்டா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பட்டர்ஃப்ளை சாங்சுரி இஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் பட்டாம்பூச்சி சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேரளா. ஓகேங்களா? கேரளால அராலம் அப்படிங்கிற பட்டர்ஃப்ளை சாங்சுரி, அராலம் வைல்ட் லைஃப் சாங்சுரியா இருந்துச்சு. அத ரீநேம் பண்ணி அராலம் பட்டர்ஃப்ளை சாங்சுரி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பட்டர்ஃப்ளை சாங்சுரினா அது அராலம். எங்க இருக்குன்னா கேரளம். சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க் யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.